வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அன்னம் பிறக்கும், நம்மை படைக்கிறது, வளர்க்கிறது, நமது குணங்களை தீர்மானிக்கிறது. அடிப்படையில் அன்னத்திற்காகவே இவ்வுலகில் பணிபுரிகிறோம். அத்தகைய அன்னம் நமக்கு தாய். அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும். தேசத்தையும் வாசத்தையும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும். என் மனம் வாக்கு காயங்களை எல்லாம் பீடிக்கும், நோய்களை எல்லாம் தீர்க்கும் மருந்தாக இது அமையட்டும். உனக்கே இது அர்ப்பணமாகட்டும். இதர சூழ்நிலைகளாலும் பிற மனங்களாலும் இவ்வுணவுக்கு ஏற்பட்டுள்ள அசுத்தம் நீங்கட்டும். இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும் என்று ஒரு சித்தர் வரிகள். சாமிஜி சொல்லுவாங்க, உண்ணும் உணவே 7 தாதுக்களாகி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம். என்னிடமும் இவற்றில் ஒரு செயல் கூட நாம பிறரோ நம் அரசோ செய்ததில்லை. உண்மையிலே இறைவழியே ஊடுருவி நம்முள் இவை அனைத்தும் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும். திண்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வதாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறை வழிபாடாகும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி என்ன சொல்றாங்க? உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு என்று சாமிஜி சொல்றாங்க. முற்காலத்துல காடுகள்ல குகைகள்ல மர கிளைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயற்கையாக வேட்டையாடி கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல்ல என்ன கிடைக்குதோ அதையே உண்டு வாழ்ந்த காலம் ஆதி காலம். தொடர்ந்து மனிதன் இந்த வாழ்க்கையிலிருந்து மாறி படிப்படியா நாம இன்றைக்கு உணவு உற்பத்தியிலிருந்து அதே போல நமக்கு உடை, வீடு, நமக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக நாம கூட்டு முயற்சியில ஏற்படுத்தி தொண்டு தொட்டு அறிவாட்சி தரம் உயர்ந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த அனைத்து வசதி வாய்ப்புகளோடு நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அப்பர் பெருமான் சொல்லுவாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம சமுதாயத்துக்காக நம்மால என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்தினுடைய தொண்டின் மூலமாக நாம் இறைநிலையினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல நம்முடைய ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ஐயும் சிறப்பாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் செய்து வர வேண்டும். வள்ளலார் அவர் வாழ்ந்த காலத்துல ஏற்றி வைத்த அந்த அணையா அடுப்பு இன்றைக்கும் வடலூர்ல பசிப்பினி போக்கிக் கொண்டிருக்கு. சாமிஜி இறை உணர்ந்தாங்க. அந்த இறைஞானம் பெற்றதற்கு பிறகு பிரம்மச்சரியம் பெற்று தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் இந்த உலக மக்கள் அமைதியாக வாழணும், இல்லறத்துல ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தனி மனிதன், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற இந்த 5 வகையில எப்பவுமே ஒரு அமைதி நிலவணும், எல்லா மக்களும் ஒத்து உதவி வாழணும் என்ற அந்த ஒரு பேர் ஆர்வத்துல உலக அமைதிக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் அவர் அதே சிந்தனையாக இறைநிலை இணைப்பிலிருந்து அரும்பாடுபட்டு இந்த மனவளக்கலை மூலமாக வேதாத்திரியத்தை, உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி உலகம் முழுவதும் இந்த அருட்தொண்ட சாமிஜி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. அவருடைய தொன்று இன்றைக்கு லட்சக்கணக்கான அன்பர்கள், கோடிக்கணக்கான அன்பர்கள் உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரியத்தை சிறப்பாக
குருவினுடைய ஆசி பெற்று குருவினுடைய உயிர் சேர்க்கை பெற்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகள்லையும் அதே போல யூனிவர்சிட்டி அமைச்சு சிறப்பாக இந்த வேதாத்திரியம் இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறோம். சாமிஜியினுடைய நாள்காட்டி வரிகள் உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு, நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்மால முடிந்த ஈகைய நாம இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.